வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். மேஷம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் முயற்சி ரொம்ப அதிகரிப்பாங்க. நல்லபடியாக முயற்சி செஞ்சு அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக படிப்படியாக கிடைக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, கொஞ்சம் அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையோடு செயல்பட்டாங்கன்னா, இந்த வாரம் ரொம்ப நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த முக்கிய வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரியாக சக ஊழியர்கள் கூட பேசும்போது மட்டும் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. புதிய முயற்சி ஏதாவது தொடங்கிறதுக்கு முன்னாடி நன்னா ஆலோசனை பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். பண வரவு பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவு கொஞ்சம், அதாவது குடும்பத்துக்கோ இல்லை வீடு தொடர்பான செலவுகள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. பெரிய தொகை ஏதாவது முதலீடு செய்யறதுல மட்டும் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் நிதானம் கடைப்பிடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நாளாக பிரச்சனையாக மாறாமல் உங்கள் பேச்சில் நிதானம் இருந்ததுன்னா கொஞ்சம் குடும்பத்தில் அமைதி நல்லாயிருக்கும். உறவினர்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனக்கசப்பு குறைஞ்சி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உடல் பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, மன அழுத்தம் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்க கிடைக்கிற டைமை வீண் பண்ணிடாதீங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 4 நாள் உங்களோட முயற்சி ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும். இந்த 2 நாள் மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து, எந்த அளவுக்கு செலவு கூட வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து நிதானமாக செலவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் இந்த வாரம் சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க பொறுமையோடு செயல்படுறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக தொழில் மற்றும் பண விஷயங்களில் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.